Hello students, now we are going to see 5th Maths Unit 6 Fractions Part 5 Exercise 6.5. In the previous video in Part 4, we have seen Exercise 6.4 Sum 1. Now I am going to explain addition of like fractions. While adding like fractions, add only the numerators of the two fractions and write the denominator as it is. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு லைக் fractions வந்து ஆட் பண்ணும்போது நம்ம denominator as it is எழுதிட்டு என்ன பண்ணணும் numerators மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். Exercise 6.5. First question, add the following fractions. First subdivision 1/5 plus 3/5. Solution வந்து கொடுத்திருக்கிற fractions அப்படியே எழுதிக்கிறோம் 1/5 plus 3/5. Here the denominators are the same, that is 5. So add only the numerators. இந்த கொடுத்திருக்கிற ரெண்டு fractionலயுமே வந்து denominator வந்து first fraction, second fraction ரெண்டுலயுமே வந்து 5 தான் கொடுத்திருக்கு. So நம்ம என்ன பண்ணணும் numeratorல இருக்க numbers மட்டும் நம்ம add பண்ணணும். Therefore 1/5 plus 3/5 that is equal to denominator வந்து 2 times எழுத வேண்டாம், ஒரு தடவை மட்டும் எழுதினா போதும் 5. Numerator வந்து ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல வந்து 1 இருக்கு எழுதிக்கிறோம், அடுத்தது பிளஸ் செகண்ட் ஃபிராக்ஷன்ல 3 இருக்கு. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 3/5. நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா 1 பிளஸ் 3 வந்து 4, denominator as it is எழுதிறோம், that is equal to 4/5. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 1/7 plus 3/7. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற அந்த fractions அப்படியே எழுதிக்கிறோம் 1/7 plus 3/7. Here the denominators are the same. இங்கேயுமே நமக்கு எப்படி இருக்கு denominators first fractionலயும் second fractionலயும் வந்து 7 தான் கொடுத்திருக்கு. சோ சேமா இருக்குது. That is 7, so add only the numerators. Therefore 1/7 plus 3/7. இந்த ரெண்டு fractionலயுமே வந்து நமக்கு 7 தான் வந்து denominatorல கொடுத்திருக்குது. So the numerator மட்டும் நம்ம add பண்ணா போதும். So that is equal to 1 plus 3/7. 1 plus 3 வந்து 4, 7 வந்து as it is எழுதிறோம். That is equal to 4/7. So இதுதான் வந்து இந்த questionோட answer. Third subdivision 5/12 plus 2/12. Solution வந்து கொடுத்திருக்கிற fractions வந்து as it is எழுதிறோம் 5/12 plus 2/12. Here the denominators are the same, that is 12. So add only the numerators. இங்கேயுமே ரெண்டு fractionலுமே நமக்கு வந்து denominator வந்து same number தான் கொடுத்திருக்கு, அது வந்து 12. So நம்ம என்ன பண்ணோம் numeratorல இருக்கிற numbers மட்டும் add பண்ணா போதும். Therefore 5/12 plus 2/12 that is equal to same number இருக்கிறதுனால denominator வந்து 12 one time எழுதிக்கிறோம், numeratorல இருக்கிற numbers மட்டும் நம்ம add பண்ணா போதும். 5 plus 2, 5 plus 2 வந்து 7. So 12 வந்து as it is எழுதிறோம், that is equal to 7/12. Fourth subdivision 3/9 plus 7/9. Solutionல வந்து கொடுத்திருக்கிற fractions அப்படியே எழுதிக்கிறோம் 3/9 plus 7/9. Here the denominators are the same, that is 9. So add only the numerators. இங்க வந்து ரெண்டு fractionலயுமே வந்து நமக்கு same number தான் 9 தான் வந்து denominatorல கொடுத்திருக்கு. So நம்ம numeratorல இருக்க numbers மட்டும் add பண்ணா போதும். So therefore 3/9 plus 7/9 that is equal to 9 வந்து ஒரு டைம் வந்து denominatorல போட்டா போதும், 2 times எழுதணும்னு அவசியம் இல்ல. numeratorல இருக்க numbers வந்து 3 plus 7 இதை add பண்றோம். 3 plus 7 வந்து 10, 9 வந்து as it is எழுதிறோம், that is equal to 10/9. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Fifth subdivision 2/15 plus 3/15. இது ஏற்கனவே செஞ்சது மாதிரி அது வந்து similar sum தான், அது வந்து homework-ஆ செஞ்சிருங்க. Sixth subdivision 2/7 plus 1/7 plus 3/7. இங்க வந்து 3 fractions கொடுத்திருக்காங்க. 2 fractions வந்து எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த 3 fractions ஆட் பண்ணணும். இந்த 3 fractionsலுமே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7 தான் வந்து denominatorல நமக்கு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் என்ன பண்ணும், கொடுத்திருக்கிற fractions அப்படியே எழுதிடுறோம். 2/7 plus 1/7 plus 3/7. Here the denominators are the same, that is 7. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 fractionsலயுமே 3 fractionsலயுமே வந்து the denominator வந்து 7 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், so add only the numerators. நம்ம என்ன பண்ணும் denominator வந்து as it is வச்சுட்டு numeratorல இருக்கிற இந்த numbers மட்டும் நம்ம add பண்ணி எழுதணும்.
Therefore, 2 by 7 plus 1 by 7 plus 3 by 7 that is equal to 7 வந்து நம்ம காமனா வந்து டினாமினேட்டர்ல எழுதிடுறோம். நியூமரேட்டர்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 2 plus 1 plus 3. So that is equal to 2 plus 1 plus 3 divided by 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா 2 plus 1 வந்து 3, 3 plus 3 வந்து 6. டினாமினேட்டர் as it is எழுதிடுறோம். That is equal to 6 by 7. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 7th subdivision 3 by 10 plus 5 by 10 plus 2 by 10. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற fractions வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். 3 by 10 plus 5 by 10 plus 2 by 10. Here the denominators are the same, that is 10. So இங்க 3 fractionsலயுமே வந்து denominator வந்து சேமா இருக்கு, அது வந்து 10. So add only the numerators. Therefore 3 by 10 plus 5 by 10 plus 2 by 10. The 3 fractions லையுமே வந்து நமக்கு 10 தான் வந்து denominator இருக்கு. So 10 வந்து one time நம்ம எழுதினா போதும். நியூமரேட்டர்ல இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். Therefore that is equal to 3 plus 5 plus 2 divided by 10 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். The numeratorல இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். 3 plus 5 வந்து 8, 8 plus 2 வந்து 10. 10 வந்து நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் வந்து 10 as it is எழுதிக்கிறோம். So that is equal to 10 by 10 அப்படின்னு கிடைக்குது. That is equal to 1. இதுக்கு என்ன ரீசன் எழுதணும் அப்படின்னா, if the numerator and the denominator of a fraction are equal. இங்க நியூமரேட்டரும் 10 தான் இருக்கு, டினாமினேட்டரும் 10 தான் இருக்கு. Then the fraction is equal to 1. நியூமரேட்டர் denominator வந்து சேம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த fraction வந்து equal to 1. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 8th subdivision 2 by 9 plus 1 by 9. 9th subdivision 3 by 8 plus 2 by 8. இந்த ரெண்டு சம்முமே first subdivision மாதிரி similar sum தான், ரெண்டையும் வந்து homework செஞ்சிருங்க. Second sum, mother gave 2 by 8 of guava to Meena and 3 by 8 of guava to Geeta. How many parts of the guava did she give them all together? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மதர் வந்து மீனாவுக்கு வந்து 2 by 8 of guavaவும், அடுத்தது வந்து கீதாவுக்கு வந்து 3 by 8 of the guavaவும் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆல் டுகெதரா வந்து மதர் வந்து மீனாவுக்கும் கீதாவுக்கும் வந்து எவ்வளவு பார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆல் டுகெதர் அப்படின்னா டோட்டலா வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அடிஷன். இது ரெண்டு நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து ஆல் டுகெதரா மதர் வந்து மீனாவுக்கும் கீதாவுக்கும் கொடுத்திருக்கிற அந்த டோட்டல் பார்ட். சொல்யூஷன் வந்து part of the guava she gave to Meena that is equal to 2 by 8. மீனாவுக்கு கொடுத்த பார்ட் வந்து 2 by 8. Part of the guava she gave to Geeta. கீதாவுக்கு கொடுத்தது வந்து that is equal to 3 by 8. Therefore total parts of the guava she gave them all together. டோட்டலா வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்தது என்ன அப்படின்னா வந்து மீனாவுக்கு கொடுத்தது வந்து 2 by 8, கீதாவுக்கு கொடுத்தது வந்து 3 by 8. அந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். So that is equal to 2 by 8 plus 3 by 8. இதுல வந்து நமக்கு ரெண்டுலயுமே வந்து டினாமினேட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8, the same number. So அதை ஒரு டைம் எழுதுனா போதும். நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். So that is equal to 2 plus 3 by 8. Since the denominators are the same, that is 8, so add only the numerators. ரெண்டு fractionsலயும் இருக்கிற denominators வந்து same, அது வந்து number 8. So நம்ம numeratorல இருக்கிற numbers மட்டும் add பண்ணா போதுமானது. Therefore 2 plus 3 divided by 8 that is equal to 2 plus 3 வந்து 5. Denominatorல இருக்கிற 8 வந்து as it is எழுதிடலாம், that is equal to 5 by 8. Therefore she gave them 5 by 8 of the guava altogether. Mother வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்த அந்த டோட்டல் பார்ட் வந்து 5 by 8. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Third question, the girls of standard 5 cleaned 3 by 5 of a field while the boys cleaned 1 by 5 part of the field. இல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5th standard girls வந்து clean பண்ண ஃபீல்டோட பார்ட் வந்து 3 by 5, boys clean பண்ண ஃபீல்டோட பார்ட் வந்து 1 by 5. What part of the field was cleaned all together? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் டோட்டலா வந்து கிளீன் பண்ண அந்த ஃபீல்டோட பார்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல் டுகெதர் அப்படின்னா டோட்டல். டோட்டல்னா கொடுத்திருக்கிற ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் ஆட் பண்ணா அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
Solution வந்து part of the field the girls cleaned that is equal to 3/5. Girls clean பண்ண அந்த field ஓட part வந்து 3/5. Part of the field the boys cleaned that is equal to 1/5. Boys clean பண்ண அந்த field ஓட part வந்து 1/5. Therefore total parts of the field they cleaned all together that is equal to 3/5 plus 1/5. Total boys and girls ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து clean பண்ண அந்த field ஓட part வந்து the total that is equal to 3/5 plus 1/5. இங்க ரெண்டு fractionsலயுமே வந்து 5 தான் வந்து denominator இருக்கு. So numeratorல இருக்க அந்த numbers மட்டும் add பண்ணா போதுமானது. Since the denominators are the same, that is 5, so add only the numerators. இங்க வந்து ரெண்டு fractionலயுமே வந்து நமக்கு same number 5 தான் இருக்கு. So numeratorல இருக்க அந்த numbers மட்டும் add பண்ணா போதுமானது. Therefore 3/5 plus 1/5 that is equal to 5 வந்து common denominator எழுதிக்கிறோம். numeratorல இருக்க அந்த numbers மட்டும் add பண்ணணும். That is equal to 3 plus 1/5. 3 plus 1 வந்து 4, denominator as it is எழுதிக்கிறோம். That is equal to 4/5. Therefore 4/5 of the field was cleaned altogether. Boys and girls வந்து altogether clean பண்ண அந்த part வந்து field வந்து 4/5. இதுதான் வந்து இந்த question ஓட answer. Recap: in this video we have seen exercise 6.5 sums 1 to 3. Thank you students.